சமீபத்தில் நடந்த வேட்டையின் ஆடியோ லான்ச்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு குட்டி கதை சொல்லியிருந்தார். ஒரு பெரிய பள்ளத்தாக்குல இறங்கி துணிகளை துவைக்கிற ஒரு சலவை தொழிலாளிக்கு ஒரு கழுதை இருந்துச்சு. அந்த கழுதை தான் எப்பவுமே அவர் துவைக்கிற துணிகளை எல்லாம் சுமந்து போகும். ஒரு நாள் அந்த கழுதை காணாம போயிடுச்சு. இந்த சலவை தொழிலாளிக்கு என்ன பண்றதுனே தெரியல. வீடு வாசல் சொந்தம் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த கழுதையை தேட ஓட ஆரம்பிச்சிட்டார். ரொம்ப தூரம் காடு மலையெல்லாம் தேடி போற எங்குமே கிடைக்கல. கடைசியில தனிமையில ஒரு ஒரு காட்டுல உட்கார்ந்துடுறாரு. இவரை பார்த்த மக்கள் எல்லாம் இவர் பெரிய முனிவர் ஞானின்னு சொல்லி இவருக்கு வழிபாடு எல்லாம் பண்றாங்க. அவருக்கு சில சீடர்களும் சேர்ந்துட்டாங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் அந்த கழுதை அந்த சலவை தொழிலாளி முன்னாடி வந்து நிக்குது. இவர் உடனே என்னோட கழுதை கிடைச்சு ஒரே சத்தம் போட்டு கத்துற. அப்போ அந்த சீடர்களுக்கு புரிஞ்சிச்சு இவர் ஒரு சலவை தொழிலாளி, இவர் ஞானி இல்லைன்னு புரிஞ்சிச்சு. இவங்க சொன்னாங்க, நீங்க அமைதியா உட்காருங்க, எதுவும் பேசாதீங்க, நீங்க ஒரு ஞானி ஆயிட்டீங்கன்னு சொன்னாங்க. இதை கம்பேர் பண்ணி ரஜினி சார் சொல்றாரு, இவர் முள்ளு மலரும் படம் நடிக்கும் போது இவர் பேசின டைலாக் எல்லாம் பாலு மகேந்திரா சாரோடது. எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒரு முட்டாள், நான் ஒரு கழுதையை தேடி வந்த ஒரு சலவை தொழிலாளி மாதிரின்னு சொல்றாரு. எவன் ஒருவன் தன்னை தாழ்த்திக் கொள்கிறானோ அவன் வாழ்க்கையில் வருகிறான் அப்படின்றது ஒரு உதாரணம் தான் இந்த கதை. அவர் என்னதான் மேல உயர்ந்து போனாலும்